ஒரு நாளாவது பொச்சமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பங்காளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். மானம் போகுது, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு. நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போடணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடணும்னாச்சே. அட, நம்ம அம்மா வச்சுங்க. பல்ல காட்டுறான். ஏன் வேலை கூட போறியா? ஏய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு? எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறிய. அப்படி என்னதான் தொழில் பண்ணிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்த போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் வர சக்கரையே போட மாட்டேன். ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேட்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. பாங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு கும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸ்டாப் த ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறியா? மூடிய வாயா, போடியா தொப்பியா? வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா, உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு. சார், இவன் எப்பயாரு போட்டு உள்ள தள்ளணும். யோ, அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எது குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க, மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான். சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன். ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலயே இப்படித்தான். அட போப்பா. டாய், எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டேன்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. விட்டு லேப்பிடுவேன். மரியாதை காட்டுறேன். பங்காளி, வக்கீல் வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சபலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து. யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்துப்படா. டாய்,
கொண்டு வந்து வச்சுட்டு போட. எஜமா டேய் நில்றா. ஏண்டா நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய் நாளை காலையில உன்னை மீசையோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா டேய். பங்காளி என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல இருந்து போராகிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு, ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்குள்ள சோத்தை எடுத்து போடுமா? அட அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்துமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்ள நம்ம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா மாப்ள? யாருங்க இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம தெரிஞ்சீங்களா? நல்லா இருக்குது. கல்யாணே என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். பாத்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தேறங்கன்னு கப்புன்னு அடிச்சும் பேசாம இருந்த.
இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. ஏமாமா இடி சத்தம் மழை சத்தமா தாங்க முடியல. இவனுக்கு தொல்லை பெரும் தொல்லையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது சீக்கிரமா உள்ள வா மழை நின்று உள்ள வா. ஓ இந்த குடி மாப்ளங்க. நான் தான் மாப்ள. முக்கியமான மாப்ள. யார் முக்கியமான மாப்ள? முக்கியமான மாப்ள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்ள நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க, மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது, கோவப்பட்டு போகலான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம், காலத்துல இருந்தே இந்த தொல்லை ஆரம்பமா கதையை கட்டுற தமாஷா சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா எப்படி. ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்ளே யாருங்க வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துறேன். வாடா வாடா. அட உடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பகாளி அல்றடா அதுக்கு தான் கார்ல முன்னாடி ஏறி வந்து ஆல்றடே. அட இம்ச வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுங்க மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை, சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டு கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பகாளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது, உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது, தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம புடிச்சுக்கணும். பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியறி வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துக்குங்க. திரும்புடா. யாரோ செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன், அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்க. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா. என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? கணேசா சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா எப்பயா வந்த? கார்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன், தனம் பண்றது. ஆமா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? சாமியே வாங்க வாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள சித்தப்பனுக்கு மச்சான் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு.
சாமி அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடு கொடுத்தாலும் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் என் பேர்ல தானே எழுதுவீங்க. டேய் ஏன்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. என் அம்மே என் பொண்ணு மாள ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவளுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்தம்மா. பாட்டு பாடாதீங்க. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீ கேள். இந்த மகன் யோ அம்மா எழுந்துடுவாங்க. யாரது கிளவியா? கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்தமான் அடி மானே இந்த மகன். அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட திருட திருட. அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா?